ராஷ்மிகா விஜய் தேவர்கொண்டா இவங்களுடைய மேரேஜை தொடர்ந்து ரக்ஷித் ஷெட்டி அவர்களை பத்தின நிறைய விஷயங்களை சோஷியல் மீடியால தொடர்ந்து நம்மளால பார்க்க முடிஞ்சிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி கிளியரா இந்த வீடியோல பார்க்கலாம். ஹாய், திஸ் இஸ் விஜய் ரக்ஷயா பார்த்தி. ராஷ்மிகா விஜய் தேவர்கொண்டா இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப வருஷமாவே லவ் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சியான விஷயம் தொடர்ந்து சோஷியல் மீடியா பக்கம் வந்துகிட்டே இருந்தது. அது மட்டும் கிடையாது, ராஷ்மிகா அவங்க போடக்கூடிய சில போட்டோஸா இருக்கட்டும், இந்த பக்கம் விஜய் தேவர்கொண்டா இவங்க போடக்கூடிய சில போட்டோஸா இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே பேக்ரவுண்ட் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. ஸோ ரெண்டு பேருமே டேட்டிங்ல தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் தொடர்ந்து பல போட்டோஸ் கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸாவே வந்துட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, அப்பத்துல இருந்தே இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அபிஷியல் ஒரு இடத்துல கூட இவங்க இதை கன்ஃபார்மா சொன்னதும் கிடையாது. இதை பத்தின கேள்விகள் வந்தா கூட இதை பெருசா அவங்க அவாய்ட் பண்ணிட்டு தான் போயிட்டு இருந்தாங்க. பட் இவங்களுடைய சில பல விஷயங்களை வச்சு இவங்க ரெண்டு பேரும் லவ் தான் பண்றாங்க, டேட்டிங்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் தொடர்ந்து போயிட்டு தான் இருந்தது. இந்த ஒரு நிலையில தான் போன வருஷம் இவங்க ரெண்டு பேருக்குமான என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருந்தது. அந்த வகையில 26ஆம் தேதி இவங்களுக்கான மேரேஜும் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட இவங்களுடைய மேரேஜ் உதய்பூர்ல இருக்கக்கூடிய ஐடிசி, அதாச்சும் ஆரவள்ளி மலைத்தொடர்களுக்கு நடுவுல ரொம்பவே பிரம்மாண்டமா அமைஞ்சிருக்கக்கூடிய மாளிகையில தான் இவங்களுடைய திருமணம் பயங்கர கிராண்டாவும் நடந்து முடிஞ்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, இவங்களுடைய மேரேஜுக்கு பல செலிபிரிட்டிஸ்மே வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடியே இவங்களுடைய வீடியோஸா இருக்கட்டும், அதாச்சும் மேரேஜ் வீடியோஸா இருக்கட்டும், போட்டோஸா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு ஓடிடி நிறுவனம் கேட்டதாகவும், அதுக்கு விஜய் தேவர்கொண்டா இல்ல இதெல்லாம் எங்களுடைய பர்சனல், அதெல்லாம் நாங்க வெளில கொடுக்கறது இல்ல அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் சொன்னதாகவும் ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. அது மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட இவங்களுடைய மேரேஜ் நடக்கிற 5 நாட்களுக்கு முன்னாடியே இவங்க குடும்பத்தினரோடு அந்த ஒரு இடத்துக்கு போயிருந்தாங்க. அது சார்ந்த சில போட்டோஸும் வந்திருந்தது. அது மட்டும் கிடையாது, இவங்களுடைய மேரேஜ் சார்ந்த விஷயத்த, அதாச்சும் மேரேஜ் நெருக்கத்துல தான் இவங்க ரெண்டு பேருமே ஸ்டோரி மூலமா நாங்க ரெண்டு பேருமே திருமணம் பண்ணிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதை தொடர்ந்து பல ரசிகருமே பயங்கரமா ஜாலியாயிட்டாங்க. அதாச்சும் இத்தனை நாள் பல பேரால பேசப்பட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ அவங்களே அபிஷியலா வெளியிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அதுல இருந்தே அவங்களுடைய சோஷியல் மீடியால திருமணம் சார்ந்த ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் அவங்களுடைய சோஷியல் மீடியால தொடர்ந்து அவங்க ஸ்டோரிஸ்ல வச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அதாச்சும் அவங்களுடைய போட்டோஸை வைக்கல அப்படின்னாலும் அங்க செலிப்ரேஷனுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை அவங்க சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு நிலையில இவங்களுடைய திருமணம் இப்ப ரொம்ப பிரம்மாண்டமா, அதாச்சும் பல செலிபிரிட்டிஸ்க்கு மத்தியில நடந்து முடிஞ்சிருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பொதுவாகவே ராஷ்மிகா அவங்களுடைய எக்ஸ் பத்தின விஷயங்கள் இப்ப சோஷியல் மீடியால ரொம்ப பெருசா பேசப்பட்டு இருக்கு. அதாச்சும் ராஷ்மிகா அவர்கள் அறிமுகமான படம் தான் கிரிக் பார்ட்டி. இதுல ஹீரோவா நடிச்சவர் தான் ரக்ஷித் ஷெட்டி. அதாச்சும் இவங்க ரெண்டு பேரும் இந்த படத்துல நடிச்சது மூலமா லவ்வும் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த ஒரு லவ் திருமணத்தை நோக்கியும் பயணிக்க ஆரம்பிச்சிருந்தது. இந்த ஒரு வகையில 2017ல இவங்க ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட்டும் நடந்து முடிஞ்சிருந்தது. அதையும் தாண்டி சில அவார்ட் ஃபங்க்ஷன்ல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், அதே ஸ்டேஜ்ல அதாச்சும் விஜய் தேவர்கொண்டா இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், இந்த மாதிரியான சில விஷயங்களை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். அது மட்டும் கிடையாது, இவங்களுடைய திருமணத்துக்கான என்கேஜ்மெண்ட் 2017ல நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா வேற எந்த ஒரு விஷயத்தையும் இவங்க சோஷியல் மீடியால வெளியிடல. சோ இதை தொடர்ந்து பல ரசிகர்களுமே இவங்க ரெண்டு பேருக்கும் பிரேக்கப் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜை தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த வகையில இவங்க ரெண்டு பேரும் பிரேக்கப்பும் பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கான காரணம் ராஷ்மிகாக்கு தொடர்ந்து தெலுங்கு சினிமால நிறைய பட வாய்ப்புகள் கிடைச்சதுனால ராஷ்மிகா தான் ரக்ஷித் ஷெட்டி கிட்ட இந்த ஒரு திருமணம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாகவும் சில விஷயங்கள் ஒரு பக்கம் வந்துட்டு இருந்தது. இதை தொடர்ந்து ராஷ்மிகாவை பல பேருமே பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாச்சும் ஒரு உண்மையான காதலை இப்படி பட வாய்ப்புகள் கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்க எப்படி ஒருத்தரை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ராஷ்மிகாக்கு ஒரு நெகட்டிவ் ஃப்ரேமே உருவாக ஆரம்பிச்சது. ஆனா ரக்ஷித் ஷெட்டி ரொம்பவுமே அமைதியா பொறுமையா இந்த ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணாரு அப்படின்னே சொல்லலாம். அதாச்சும் அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்துல ராஷ்மிகாவை பதிவு பண்ணாமலே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதாச்சும் யாரையும் திட்டாதீங்க, எல்லாரும் அவங்கவுங்களுக்கான முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு உரிமை இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இதை தொடர்ந்து பல பேருமே அட பாருங்க, ரக்ஷித் ஷெட்டி தன்னுடைய முன்னாள் காதலியை எந்த ஒரு இடத்துலையுமே விட்டு கொடுக்காம பேசுறாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருந்தாங்க. இவர் 777 சார்லி அப்படிங்கிற ஒரு படம் மூலமா ரொம்பவுமே பிரபலமானவர். அது மட்டும் கிடையாது, இதுக்காக அவர் நிறைய அவார்ட்ஸ்லாமும் வாங்கியிருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட ரக்ஷித் ஷெட்டி கூட தொடர்ந்து ராஷ்மிகா இருக்கக்கூடிய சில போட்டோஸை என்னதான் ராஷ்மிகாக்கும் விஜய் தேவர்கொண்டாக்கும் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சாலும் தொடர்ந்து சோஷியல் மீடியால இந்த ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து ராஷ்மிகா ஃபேன்ஸா இருக்கட்டும், விஜய் தேவர்
தேவர்கொண்டா ஃபேன்ஸா இருக்கட்டும், அவங்க 2 பேரும் அதாச்சும் ரக்ஷித் ஷெட்டியும் ராஷ்மிகாவும் 2 பேரும் மியூச்சுவலா தான் பிரிஞ்சிருந்தாங்க. அத தொடர்ந்து யார் யாருக்கு யார பிடிக்குதோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஏன் தேவையில்லாம பழைய விஷயங்கள தொடர்ந்து இப்படி போட்டு ஒருத்தருடைய மனச புண்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருமே இப்ப அவங்களுடைய கருத்துக்கள தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. முடிஞ்ச கதைய விட்டுட்டு இப்ப ராஷ்மிகாவும் விஜய் தேவர்கொண்டாவும் பல வருஷமா லவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அத தொடர்ந்து இப்ப அவங்களுடைய குடும்பத்தினருடைய சம்மதத்தோட ரொம்ப பிரம்மாண்டமா திருமணமும் பண்ணிக்கிறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ரக்ஷித் ஷெட்டியோட ஃபேன்ஸ் பல பேருமே ராஷ்மிகாவே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. நீங்க இன்னும் ஏன் திருமணம் பண்ணிக்கல? நீங்களும் கண்டிப்பா கூடிய சீக்கிரமே திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ராஷ்மிகா மந்தனா, விஜய் தேவர்கொண்டா, கீதா கோவிந்தம் இந்த ஒரு படம் மூலமா 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து நடிச்சதுக்கு அப்புறமா இவங்களுடைய கெமிஸ்ட்ரி உண்மையிலேயே அந்த ஒரு படத்துல பார்க்கும்போது பயங்கரமா இருந்திருந்தது. அதை தொடர்ந்து அவங்க அடுத்தடுத்து நடிச்ச படங்கள்லயுமே இவங்களுடைய கெமிஸ்ட்ரி பயங்கரமா இருந்ததுனால ரசிகர்களுக்கு மத்தியில இவங்க 2 பேரும் உண்மையான ஜோடியா மாறினா இன்னுமே நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவுமே அழகா பேசப்பட்டுட்டு இருந்தது. அது மட்டும் கிடையாது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க பல வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த ஒரு விஷயத்தை வெளில சொல்லாமலே இருந்தா கூட சில அவார்ட் ஃபங்க்ஷன்லயா இருக்கட்டும், இன்டர்வியூஸ்லயா இருக்கட்டும், இவங்க நடந்துகிட்ட ஒரு சில விஷயங்கள், குறிப்பா இந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல ராஷ்மிகாவை மீட் பண்ணும்போது விஜய் தேவர்கொண்டா அத்தனை பேருக்கு மத்தியில கையில கிஸ்ஸும் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த ஒரு விஷயமும் அதாச்சும் அவர் எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு வழக்கத்திலேயே இந்த ஒரு இடத்துல பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பேசப்பட்டுட்டு இருந்தது. இன்டர்வியூஸ்லயுமே கேட்கும் போது ராஷ்மிகா அதாச்சும் முழுசா இல்ல அப்படிங்கிற ஆன்சரை சொல்லாம அதெல்லாம் நாங்க நடக்கும்போது வெளில சொல்றோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. இன்னொரு ஒரு இன்டர்வியூலுமே அதாச்சும் பொதுவா ராஷ்மிகாவா இருக்கட்டும், விஜய் தேவர்கொண்டாவா இருக்கட்டும், எந்த ஒரு இன்டர்வியூல இருந்தாலும் சரி, அவார்ட் ஃபங்க்ஷன்ல இருந்தாலும் சரி, இவங்க 2 பேர்கிட்டயுமே காமனா ஏதாச்சும் ஒரு கேள்வி இவங்களுடைய காதல் சம்பந்தப்பட்டு மறைமுகமா ஒரு சில கேள்விகள் வைக்கப்படும். ஸோ அந்த வகையில எங்க கேள்வி கேட்டாலுமே சரி, ராஷ்மிகாவா இருக்கட்டும், விஜய் தேவர்கொண்டாவா இருக்கட்டும், திருமணத்தையும் இந்த ஒரு காதலியும் முழுசா மறுக்காம இதுக்கு அதெல்லாம் நடக்கும் போது நாங்க சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆன்சரை தான் சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு விஷயமும் இப்ப சோஷியல் மீடியால பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. பொதுவாவே பிரபலங்களுடைய திருமணம் அப்படின்னா நார்மல் திருமணத்தை விட அவங்களுடைய திருமணம் ரொம்பவுமே பயங்கர கிராண்டா நடக்கும். அதுவும் பெரிய பெரிய மாளிகையில தான் நடத்துவாங்க. ஸோ அந்த வகையில ராஷ்மிகா, விஜய் தேவர்கொண்டா இவங்க 2 பேருமே செலிபிரிட்டி அப்படிங்கிறதுனாலேயே இவங்களுடைய திருமணம் ரொம்பவுமே பிரம்மாண்டமா ஐடிசி மெமெண்டோஸ்ல நடக்குது. இந்த ஒரு ஐடிசி மெமெண்டோஸோடைய ஒரு நாள் வாடகையே கிட்டத்தட்ட 9 லட்சம் அப்படிங்கிற மாதிரியும் பேசப்பட்டுட்டு இருக்கு. இதுக்கு பல செலிபிரிட்டிஸுமே வந்து கலந்துகிட்டு இருக்காங்க. மெஹந்தியா இருக்கட்டும், ஹல்தி, சங்கீத், இதுல சில விஷயங்கள் நடந்ததையுமே அவங்க வந்து அதாச்சும் போட்டோவா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களுடைய போட்டோஸா வெளியிடாம டெக்கரேஷன் பண்ண சில விஷயங்கள்ல போட்டோ எடுத்து அவங்களுடைய ஸ்டோரிஸ்ல ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இவங்களுடைய திருமணத்துக்கான போட்டோஸையுமே ரசிகர்களுக்கு மத்தியில கிட்டத்தட்ட இவங்களுடைய திருமணம் சார்ந்து இவங்க அபிஷியலா வெளியிட்ட நாள்ல இருந்தே ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. சோ ராஷ்மிகா, விஜய் தேவர்கொண்டா இவங்க 2 பேருடைய திருமணம் ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருக்கு. சோ நீங்க ராஷ்மிகா, விஜய் தேவர்கொண்டா இவங்களுடைய திருமணத்தை தொடர்ந்து ரக்ஷித் ஷெட்டியோட ராஷ்மிகா எடுத்துக்கிட்ட போட்டோஸா இருக்கட்டும், வீடியோஸா இருக்கட்டும், இப்ப பல பேருமே ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.